உண்மை, உழைப்பு, உயர்வு. நம்முடைய வாழ்வில் நாம் உயர வேண்டும் என்றால் உண்மையும் உழைப்பும் அவசியம் என்ற ஒரு சூழல் ஒரு காலத்தில் சமுதாயத்தில் இருந்தது. அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் அது மாறி உழைப்பு இருந்தால் நம்மால் உயர முடியும் என்ற ஒரு சூழல் உருவானது. அதாவது ஒருவித நேக்காக நாம் பிறரை ஏமாற்றி உழைத்தால் நாம் நம்முடைய வாழ்வில் உயரலாம் என்ற ஒரு சூழல் சமுதாயத்தில் உருவானது. அதன் பிறகு எப்படி வேண்டுமென்றாலும் உயரலாம் என்ற ஒரு சூழல் சமுதாயத்தில் உருவாகி விட்டது. உண்மை தேவையில்லை, உழைப்பும் தேவையில்லை. சில நுணுக்கமான காரியங்களை ஏமாற்றும் விதத்தில் சரியான விதத்தில் செய்யும்படி நாம் செய்தால் உயர்ந்துவிடலாம் என்ற ஒரு சூழல் சமுதாயத்தில் உண்டானது சமுதாய பேரழிவை குறிக்கிறது. உண்மையாய் உழைத்தால் உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதற்கு மாற்றாக உயரும் விதம் மாறும் பொழுது சமுதாயம் சற்று நீதியை விட்டு விலகி அநீதியை பின்பற்றி அநியாயத்தை ஊக்குவிக்கிறதாய் மாறிவிட்டது என்றுதான் சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம்தான் வெல்லும். சத்தியத்தை நிலைநாட்ட, நீதியை நிலைநாட்ட ஜனநாயகம் தேவை. ஏனென்றால் சத்தியம் மக்களுக்கு உயிர்களுக்கும் உறுதுணையாய் இருக்கக்கூடியது. ஜனநாயக துணை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டுவோம். அதனாலே மறுமலர்ச்சி உண்டாகும். உயர்வுக்கு உழைப்பும் உண்மையும் தேவை. சிந்திப்போம். இல்லை என்றால் சாமானிய மனிதனாய் தினந்தோறும் கடினத்தோடு உழைக்கின்ற மக்கள் அனைவரும் பாடுபடுவார்கள். கூலிக்கு உழைக்கின்ற அனைவரும் பாடுபடுவார்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு என்பது ஒரு சொற்றொடராய் மாறிவிட்டது. சிந்திப்போம். உண்மைக்கும் உழைப்புக்கும் மதிப்பு வேண்டுமென்றால் சத்தியம் தேவை, உண்மை தேவை, உழைப்பு தேவை. சிந்திப்போம். ஜனநாயக தேர்தலில் சத்தியத்தை நிலைநாட்டுவோம். நன்றி.